ராதிகா கோபி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்க? எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க, நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த. அதுவும் செழியன் எழில் எல்லாருமே ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. எங்கள் அப்பா எப்படி திட்டினாருன்னு பார்த்தல, இனியா சுத்தமாக பேசவே இல்லை, அங்கேருந்து போயிட்டா. இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. என்ன கோபி சொல்கிறீங்க? உண்மையெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக எல்லாருடைய ரியாக்ஷனும் இப்படி தான் இருக்கும், அப்படி தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாக அவங்க மனசுக்குள்ளேருந்து வருது, அதுக்காக நான் வருத்தப்படாமல் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது? அந்த பாக்கியா எவ்வளோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லார் எதிர்க்கும் உண்மையை போட்டு உடைச்சிட்டா. எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இப்போ என்ன கோபி பண்ண போகிறீங்க? நாம் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. எதுக்காக, ஏன் நம்ம வெளியே போனோம்? அதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. கோபி வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அப்போ எழிலும் வாக்கிங் போகிறாரு. நில்லுங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்ன பேசணும்? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு குழந்தை பிறக்குதோ இல்லை நீங்கள் எது பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம், ஆனால் எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிடணும், எங்கள் வீட்டில் இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எழில் சொல்கிறாரு. என்ன பேசுகிற? உங்கள் வீடா? இது நான் கட்டின வீடு, என் வீடு, என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கோபி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஆர்டர் போடுறேன். நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் நீங்கள் இருக்கணும், நாளைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது. நீங்கள் பண்ணுற அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அங்கேருந்து கோபி பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே என்ன ஆச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் வாக்கிங் போனேன், அந்த எழிலை நான் பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறான், அம்மா புள்ள அவன் என்ன தெரியுமா பேசுகிறான், நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா, இன்றைக்கி ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கணுமா, நாளிலேருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கோபி சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல என்ன இருக்குது, இது பாக்கியா பேரில் தானே இருக்குது இந்த வீடு, அதனால் நம்ம வெளியே போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஏன் போகணும், எதுக்காக போகணும், என்னால் வீட்டை வெளியே போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோவமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, நேற்றே நான் சொன்னேன் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு அப்படின்னு எழில் சொல்கிறாரு. நான் ஏன் வெளியே போகணும், என்னெல்லாம் போக முடியாது, இது என் வீடு, நான் கட்டின வீடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கட்டின வீடு அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பாக்கியாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து கிட்ட வராங்க, வந்து நிற்கிறாங்க. என்ன சொன்னீங்க, இது யார் வீடு? உங்கள் வீடா? நீங்கள் பணம் போட்டு கட்டினீங்களா? அவ்வளோ பணத்தையும் கட்டாக வாங்கினீங்க, இல்லை லட்சக்கணக்கில் மொத்த பணத்தையும் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடு இப்போ என் பேரில் தான் இருக்குது, இந்த வீட்டுக்கு நான் வச்சது தான் சட்டம். அதனால் இனிமேல் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போங்க. ஏதோ அத்தை சொன்னாங்கன்றதுக்காக தான் உங்களை நான் வீட்டுக்குள்ளே விட்டேன், இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர கோபமாக சொல்லிகிட்ருக்காங்க. நீ என்ன சொல்கிற? எங்கள் அம்மா சொல்லட்டும், எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அங்கேருந்து வராங்க ஈஸ்வரி பயங்கர கோபமாக அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. டேய், இங்கே இருக்கவங்க பிள்ளைங்கள்லாம் உன்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே ஒழுங்காக வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக உள்ளே போகிறாங்க. அதை பார்த்தோன்னே கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்ன இது, அம்மா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் பார்க்குறாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாருமே அப்படியே ஒன்றா நிற்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குற ராதிகா நின்றுட்டுருக்காங்க. போங்க வெளியில், இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. கோபி எதுவுமே பேசலை, அப்படியே ராதிகா கிட்டே போகிறாரு. ராதிகாவும் அப்படியே பார்க்குறாங்க.